ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு FF டைம்ஸ். ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தல அஜித் அவங்கள பற்றின அப்டேட் தான். அவங்களுடைய படமான குட் பேட் அக்லி. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தை பற்றி இன்னும் ஒரு சில அப்டேட்டுகளை வந்து மைத்ரி மூவிஸ், அதாவது ப்ரொடியூசர் தரப்புலேருந்து அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த புஷ்பா 2 ப்ரமோஷன் அந்த ஸ்டேஜில் வந்து இவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இன்னும் 7 நாட்கள் மட்டும்தான் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குது. 7 நாட்களுக்கான ஷூட்டிங் மட்டும் தான் இன்னும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரிலீஸ் டேட் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லிட்டோம், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத. பட் இருந்தாலும் அந்த பொங்கல் ஹாலிடேஸ்லேயே எந்த டேட் அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ மைத்ரி மூவிஸ் அந்த இதுலேருந்து ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பொங்கலுக்கு இது எந்த அளவுக்கு பயங்கர ஹிட் ஆகுது அப்படிங்கிறத. ஏன்னா தலை ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வெறித்தனமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு தலை ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் நிச்சயமாக இருக்கும். சூர்யா 44 இப்போ தான் வந்து கங்குவா படத்தை பற்றின பெரிய விமர்சனங்கள் இருந்தாலும் சரி, அதுக்கான பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ஒரு வழியாக வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து சூர்யா 44க்கு வந்து சூர்யா ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் எல்லாமே எழுந்தது. அப்படி இருந்தும் கூட வந்து என்னோட பெஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் வந்து அதை அப்படியே கடந்து போயிருக்காரு. ஸோ சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் அவங்க இயக்கத்தில் வருது. இந்த படம் வந்து ஒரு பீரியாடிக்கல் ப்ளஸ் லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கார்த்திக் சுப்ராஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சூர்யா அவங்க வந்து டபுளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ சூர்யாவோட சேர்ந்து இதில் பூஜா ஹெக்டே, கருணாகரன் இது மாதிரியான நாட்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எந்த அளவுக்கு பீரியாடிக்கல் ஸ்டோரியில் எவ்வளோ வித்தியாசமாக இதை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சொர்க்கவாசல் சித்தார்த் விஸ்வநாத் அவங்களுடைய இயக்கத்தில், ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய நடிப்பில், கிறிஸ்டோஃபர் சேவியர் இவங்களுடைய இசையில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றி தெரியும். ஆர்ஜே பாலாஜியோட சேர்ந்து செல்வராகவன் அவர்களும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி செல்வராகவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையை வந்து நான் படித்ததுக்கு அப்புறமாக டேரக்டர் கிட்ட ஒரு 10-15 தடவையாவது ஃபோன் பண்ணி கேட்டிருப்பேன். நிஜமாவே இந்த கதையை நீங்கள் தான் எழுதுனீங்களான்னு கேட்டிருப்பேன். அவரே ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆயிருப்பார். அந்தளவுக்கு அத்தனை தடவை நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்குது. எத்தனையோ படங்கள் இதுக்கு முன்னாடியுமே வந்து சிறைக்குள்ளே இருக்க மாதிரியான படங்கள் நிறைய வந்திருக்கு, எடுத்திருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இந்த படம் அது எல்லாத்தையும் விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கதையே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது படிக்கிறதுக்காக. ஸோ நிச்சயமாக இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை திரையில் வந்து இது உண்டாக்கும். இது மாதிரியான விஷயங்களை வந்து செல்வராகவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ November 29 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ செல்வராகவன் சொன்ன மாதிரி இது எந்த அளவுக்கு மற்ற படங்கள்லேருந்து வித்தியாசப்பட்டு நிற்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் வெளிவர இருக்கக்கூடிய கேம் சேஞ்சர் இந்த படத்தை பற்றி தான். இந்த படத்தில் ராம்சரண் கூட சேர்ந்து கியாரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா, சமுத்திரக்கனி, அஞ்சலி இது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2025 Jan 10 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் தெலுங்குல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏற்கனவே தமிழில் வந்து சங்கர் அவங்க வந்து முதல்வன் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்தாங்க. ஸோ அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழில் இது மாதிரியான ஒரு படத்தை எடுத்த சங்கர் தெலுங்கில் இப்போது அந்த பக்கம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி வந்து எடுத்திருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பை வந்து உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா 25 Jan தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஜர்கண்டி அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டு ராம்சரண் அவங்களோட பர்த்டேவான March 27, 2024 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த சாங் வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூவை தான் இந்த சாங் வந்து பெற்றிருந்தது. இதை தொடர்ந்து செகண்ட் சிங்கிளும் விட்டிருந்தாங்க. அந்த சாங் வந்து ரா மச்சா மச்சா அப்படிங்கிற டைட்டிலில் September 30 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதை தொடர்ந்து தான் இப்போ தேர்ட் சிங்கிள் November 28 ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தமாக 6 சாங்ஸ் இருக்குது. 6 சாங்ஸையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. ஸோ இந்த தேர்ட் சிங்கிள் இந்த சிங்கிள் வந்து ராம்சரனுக்கும் கியாரா அத்வானிக்கும் இருக்கக்கூடிய ஒரு லவ் சாங் அப்படின்னும், இது நியூசிலாந்தில் வந்து ஷூட் பண்ணப்பட்ட பாடல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து சிங்கிள் 1, சிங்கிள் 2, சிங்கிள் 3 அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல்
ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு இது மிகப்பெரிய வரவேற்பை பெறுது, தமிழ்ல இருந்த முதல்வன் படம் மாதிரியே வந்து இதுவும் தெலுங்குல ஹிட் அடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ட் ஜோதிகா அவங்கள பற்றி தான். ஸோ தமிழில் வெளிவந்த ஜில்லுன்னு ஒரு காதல் இந்த படம் எல்லாருக்கும் எவ்வளோ ஃபேவரட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த படத்தில் தான் லாஸ்ட்டாக சூர்யா அண்ட் ஜோதிகா ஒன்றா நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே காக்கா காக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முன்னாடி காலங்களில் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட இந்த படம் தான் கடைசி படம். ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றதுனால எங்களால் நடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 2025 இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு படம் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கான வேலைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. மேபி ஷூட்டிங் வந்து 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேபி வந்து ஸ்டார்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சூர்யா அண்ட் ஜோதிகா அவங்க 2 பேருமே ரொம்ப ஈகராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்லப்படுது. ஏன்னா லாஸ்ட்டாக ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் தான் வந்து ஒன்றா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்க வந்து சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் மேபி இருக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க தரப்புல இருந்து ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஸோ அந்த படம் மாதிரியே இந்த படமும் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம மூவி ரிலீஸ் ஆகும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியா அவங்க நடிக்கக்கூடிய ஒரு படத்தை பற்றி தான். ஸோ ஓவியா அவங்க அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அவங்க நடித்த நிறையா படங்கள் நமக்கு ஞாபகம் வரலாம். இருந்தாலும் அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சுந்தர்சி அவங்க இயக்கத்தில் 2012 வெளிவந்த படம் தான் கலகலப்பு. இந்த படத்தில் ஓவியா அவங்கள வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். படமும் வந்து ரொம்ப காமெடியாக ரொம்ப ஃபன்னாக ஃபேமிலியோட எல்லாரும் போய் தியேட்டரில் உட்காந்து என்ஜாய் பண்ணி ரசிக்கிற அளவுக்கு இந்த ரத்தமும் சதையுமா படம் இல்லாமல் காமெடியாக ஃபன்னாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு போகலாம்ப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் வந்து இருந்தது. ஸோ இந்த படம் ஓவியா அவங்களும் வந்து அதில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவா, விமல், அஞ்சலி இது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து அதுக்கு அடுத்த செகண்ட் பார்ட்டாகவும் எடுக்கப்பட்டது. இருந்தாலும் கூட பார்ட் 1 அதாவது கலகலப்பு 1 விட கலகலப்பு 2 வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருந்தது. 1 மாதிரி இல்லை, அது ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கு கலகலப்பு 3 அடுத்த பார்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னும் அந்த படத்தில் ஓவியாவும் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிறதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. கலகலப்பு 3 படத்தில் இவங்க கமிட் ஆகிறதுக்கு ஸோ இந்த பக்கத்துல இருந்து ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ படத்தில் உங்களை நாங்கள் கமிட் பண்ணுறதா இருக்கோம். அதுக்காக வந்து நீங்கள் எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் பெரிதளவில் நீங்கள் ஆக்டிவாக இருக்காதீங்க, போஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கு ஓவியா தரப்புலேருந்து ஓகேவும் வந்ததுனால கலகலப்பு 3ல் ஓவியா அவங்க கமிட் ஆகிருக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட பையனான ஜேசன் சஞ்சய் இவங்க ஒரு படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்னும் அந்த படத்தின் மூலமாக தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவங்க ஒரு இயக்குனராக அறிமுகமாக போகிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துக்கு லைக்காக தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய ரூமர்ஸாக போயிட்டு இருந்தது. துருவிக்ரம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் இருந்தது. துல்கர் சல்மான் அவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய டாக்ஸ் இருந்தது. ஸோ அஃபீஷியலாக இது மாதிரியான எந்த விஷயமும் இது வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆக்டர்ஸ்லாம் யாருமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத நிலையில் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கான கதை வசனம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களையும் கூடிய சீக்கிரத்திலே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி ஷூட் வந்து 2025 ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டைரக்டராக ஜேசன் சஞ்சய் அவங்க வந்து இந்த மூவி மூலமாக அறிமுகமாக போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி எந்த அளவுக்கு அவர் பெஸ்ட்டாக கொடுக்குறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் சினிமா தொடர்பான நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டியூன் வித் ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ்.